அறிமுகமானாருன்னா கோயம்புத்தூர்ல வந்து மனோகர் அண்ணா இவங்க மூலியமா எனக்கு முத்துசாமி மாஸ்டர் தெரியும். ஒரு 35 பேருக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்னைக்கு எங்களுக்கு பஸ் பாஸ், நலவாரி கார்டு இதெல்லாம் வாங்குறது, சென்னை கூத்துப்பட்ட கார்டு எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு முத்துசாமி மாஸ்டர்னு சொல்லி இவர் தான் பயிற்சி கொடுத்து எங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க பாதி பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி சென்னை போனா நாங்க எந்த இயக்குநர்கிட்டையும் நாங்க கூத்துப்பட்ட கார்டு வச்சிருப்போம் சார். இன்னைக்கு நான் கேரட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எங்களுக்கு காரணமான மாஸ்டர் இவரு தான். இவருக்கு ஒரு கருத்தை கைத்தட்ட கொடுங்க. அடுத்து நம்மளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு இவர் கட்டணம் எதுவும் வாங்குறது இல்லை. நம்ம இடம் ஆள் மட்டும் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 நாள் 5 நாள் பயிற்சி கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. பயிற்சி கத்துக்கிறவங்க கத்துக்கலாம். நம்ம வணக்கம். கோவை மாவட்ட நடன கலைஞர்கள் நடத்தும் ஐயா சின்னசாமி அவர்களுக்கு முதல் நன்றி. என்னை தேர்வு பண்ணி நான் பெரும்பாலும் விருது வாங்குறதே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதனால நிறைய இந்த மாசம் கூட நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. நான் யாருக்கும் போனதில்லை. ஒரு விற்பனை அம்மா சொன்னாங்க, பரிமளா அம்மா இந்த மாதிரி மாஸ்டர் உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறோம், நீங்க வாங்கன்னு. அம்மா ஏதாவது காசாமான்னு. இல்லை நீங்க வாங்க, காசுலாம் கிடையாது. நாங்க விவரம் விசாரிக்கும் போது நீங்க எப்படி சிந்தனையில் இருக்கீங்களோ அதே சிந்தனையில் எங்க குழுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, சின்னசாமி ஐயா அப்படின்னாரு. அவருக்கு முதல் நன்றி. விற்பனை ஆகும் காலத்தில் விற்பனை இல்லாமல் ஒரு விருது கொடுக்குறாங்க. அதுவும் தங்க மகன் வந்து ஐயா சொன்ன மாதிரிதான் வாழ்த்துவது. நம்ம குழந்தைகளை என்ன தங்கம் எப்படி தங்கம் இருக்கா அப்படின்னு கேட்காம இருக்காதா, அந்த சொல்லை மறுபடியும் கேட்க வச்சார் இல்லையா, அவருக்கு ஒரு நன்றி. தங்க மகன் எனக்கு கிடைத்தது, அவர் கொடுத்தது எனக்கு ஒரு அப்பாவாக நான் வாங்கிக்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். என்னுடைய மாணவிகள் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல அம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதுல ஐயா மனோகரன் ஐயா ரொம்ப சந்தோஷம். நன்றி அண்ணா. இது நானும் சொல்லிக்க விரும்புறேன். நிறைய அவார்டு ஃபங்க்ஷனுக்கு இன்ஸ்டா மூலியமா நம்ம ஷூட்டிங் மூலியமா எல்லாம் நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க. எடுத்த உடனே சொல்றது 5000 இல்ல 2000 500 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கேயுமே போய் காசு கொடுத்து அவார்டு வாங்க விரும்பல. ஏன்னா என் திறமைக்கு அவார்டு கிடைக்கணும்னு நான் விரும்புவேன். அத மாதிரி தான், அதனாலதான் இந்த ட்ரிப்பு யாருக்கிட்டையும் காசு வாங்கி அவார்டு கொடுத்தா அது அவார்டுக்கு பேர் இல்லை. அது நம்ம கடையில கொடுத்தா ஒரு சீண்டு வாங்கிட்டு போயிடலாம் இல்லைங்களா. அதனால அவார்டுங்கிறது நம்மளோட நடிப்புக்கு நம்மளோட திறமைக்கு வரணும். இதுல நல்லா நடிச்சவங்களும் இருக்காங்க, நடிப்பு கத்துக்கிறவங்களும் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாவும் வந்துருக்கலாம். இப்ப எல்லாம் இப்படி எல்லாம் ஊக்குவிச்சு உற்சாகப்படுத்தணும்னாதான் அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் நம்ம நடிக்கணும், இந்த மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதனால நடிச்சவங்க நடிக்காதவங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம ஊக்குவிக்கணுங்கிறது தான் இதோட வேண்டுகோள். யோகேஷ் பாபு திரைப்பட இயக்குனர் மேடைக்கு வருங்க. ஏற்கனவே ஒரு படம் இயக்கியிருக்காரு. 2 இயக்குனர்களும் மேடையில் இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி. 2வது வந்து எங்களுக்கு 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாரு. யாராவது ஃப்ரீயாக எடுத்து தருவாங்களா? யாரும் எடுத்து தர மாட்டாங்க. ஆனால் எங்களுக்காக நீங்களாம் மேலே வரணும்னு சொல்லி எங்களுக்காக 3 நாளில் 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்.